தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக தற்பொழுது வெளிநடப்பு செய்திருக்கிறது. சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து வரும் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். சத்துணவு திட்டத்தை நிறுத்துவதற்கான ஆணை, அந்த ஆணையினுடைய நகல்தான் இது. இன்று காலையிலே கூட சபாநாயகரிடத்தில் இது குறித்து நான் பேசப் போகிறேன் என்று சக்கரபாணி அவர்கள் தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். நியாயமாக ஒரு ஆட்சித் தலைவருடைய உத்தரவை சபாநாயகரிடத்தில் அனுமதி வாங்கிவிட்டுத்தான் பேச வேண்டும் என்பது விதியிலே எந்த இடத்திலும் இல்லை. பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகள் அல்லது வேறு வகையில் வரக்கூடிய செய்திகளைத்தான் முறையாக சபாநாயகரிடத்தில் அனுமதி வாங்கி சபையில பேச வேண்டும் என்பது மரபு. ஆனால் இது ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய உத்தரவு. அந்த உத்தரவிலே மிக தெளிவாக அந்த 10 பள்ளிகள் எந்தெந்த பள்ளிகள் என்பதையெல்லாம் குறிப்பிட்டு அதில் உத்தரவு போட்டிருக்கிறார். எனவே இது குறித்து அவர் பேச முற்பட்ட போது, பேசிக் கொண்டிருந்த போது, இது பேசுவது முறையல்ல, இது சபை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது என்று உத்தரவு போடுகிறார். நாங்கள் எவ்வளவும் மன்றாடி பார்த்தோம். இது சபாநாயகத்தில் அனுமதி வாங்கித்தான் பேச வேண்டும் என்பது விதிமுறைகளை இடமில்லை. எனவே இது அரசினுடைய ஆணை ஆக இருக்கிறது, மாவட்ட ஆட்சித்தலைவர் போட்டிருக்கக்கூடிய உத்தரவாக இருக்கிறது. இது குறித்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் விளக்கம் சொல்ல வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தினோம். இது அவை குறிப்பில் இடம்பெற வேண்டும். இதை தீர விசாரித்து நாளை தினம் சம்பந்தப்பட்ட அமைச்சர் இதுக்கு பதில் சொல்லட்டும் என்று எவ்வளவோ எடுத்து சொல்லியும் வாதாடியும் சபாநாயகர் எங்களுக்கு அனுமதி தரவில்லை என்பது மட்டுமல்ல, எங்களுடைய உறுப்பினர் சக்கரபாணி அவர்கள் பேசிய இது சம்பந்தப்பட்ட பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்குவதாக உத்தரவிட்டிருக்கிறார். இது ஜனநாயக படுகொலை. ஆகவே இதை கண்டிக்கக்கூடிய வகையில் நாங்கள் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கக்கூடிய வகையில் வெளிநடப்பு செய்து எங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தியிருக்கிறோம். காரணம் என்ன சொல்லிருக்காங்க? கலெக்டர் இந்த ஆர்டர் போட்டிருக்காருன்றீங்க, அதுல என்ன காரணம் சொல்லியிருக்காரு? காரணம் எதுவும் சொல்லல, அவர் உத்தரவு போட்டிருக்கிறாரு. அந்த உத்தரவின் அடிப்படையில் இது எல்லா பள்ளிகளுக்கும் வருமா? ஏனென்றால் இப்போ கடன் சுமையில தமிழ்நாடு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் சரி செய்வதற்காக இந்த நிலை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று அந்த சந்தேகத்தை எங்களுடைய உறுப்பினர் சக்கரபாணி அவையில எழுப்பினார். அது பதில் அவங்க தான் சொல்லணும், நாங்க சொல்ல முடியாது. கலெக்டர் போட்டிருக்க உத்தரவு 3 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்கிறாங்க. அதை கூட இன்னும் இது வரைக்கும் கொடுக்கல. 1 கோடி ரூபாய் கொடுக்கணும்னு நாங்க கோரிக்கை வச்சிருக்கிறோம். வெளிநடப்பு செஞ்சுட்டு வெளியில போயிடல. நாங்க வெளிநடப்பு செஞ்சுட்டு எங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தி இருக்கிறோம். மீண்டும் சபைக்கு போறோம். நீங்க உடனே திமுக வெளிநடப்பு போட்டு ஏதோ சபையில நாங்க இல்லாத மாதிரி செய்தி போட்டுறாதீங்க. ஒரே கேள்வி சார், கடந்த சில அந்த அவை தொடங்கினதுல இருந்து சபாநாயகர் திமுக உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி தலைவருக்கும் துணைத் தலைவருக்கும் கட்டுப்பட மறுக்கிறார்கள் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறாரு. அதுக்கு அவர்கிட்ட தான் நீங்க விளக்கம் கேட்கணும். அவருக்கு எந்த உணர்வோட சொல்றாருன்னு தெரியல. அதாவது கட்டுப்பட மறுக்கிறாருன்னா அந்த அவையில நாங்க தொடர்ந்து வெளிநடப்பு செஞ்சு உள்ளதான் போய் வந்திருக்கோம், தவிர வெளியேறிய வரைக்கும் வெளியில போயிடல. நாங்க எவ்வளவுக்கு அவங்க எந்த அளவுக்கு நாங்க கேட்டதுக்கு ஒத்துழைப்பு தரவில்லை என்று சொன்னாலும் எங்களுடைய கடமையை ஆற்றுவதற்காக நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். அவர் ஒரு சகாமுள்ளன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அவர் ஒரு அரசியல் நோக்கத்தோட சொல்லக்கூடிய அதுவாக தான் நாங்கள் கருதுவோம்.